நமோ வராகி ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ மகாவாராகி அம்மன் பீடம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவு ஆஷாட நவராத்திரி 2025க்கான பதிவு. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வருடங்களுக்கு 4 விதமான நவராத்திரிகள் இருக்கிறது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அன்னை வாராகிக்கு கொண்டாடக்கூடிய நவராத்திரிங்கிறது பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி. அது இந்த வருடம் இந்த மாதம் 24ஆம் தேதி அமாவாசை திதியில் காப்பு கட்டுதலுடன் தொடங்குகிறது. இந்த உற்சவத்தில் நம்ம பூஜை பண்ணுறதுனாலையும் கலந்துக்கிறதுனாலையும் எண்ணற்ற பலன் இருக்குது. கடன் பிரச்சனையாகட்டும், குடும்ப பிரச்சனையாகட்டும், கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்குமே தீர்வு தரக்கூடியவள் நம்ம அன்னை மகாவாராகி. அப்படிப்பட்டவளுடைய உற்சவத்தில் நம்ம பூஜை பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு காரியமாக தடைப்பட்டு இருந்தாலும் அது சீக்கிரமாக நடைபெறும். ஏன்னா நீங்கள் மற்ற காலத்தில் பூஜை பண்ணுவதை விட அன்னைக்குரிய இந்த நவராத்திரி காலத்தில் பூஜை பண்ணுறதுல உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கண்டிப்பாக நடக்கும். அதனால் யாரும் இந்த உற்சவத்தை தவற விட்டுறாதீங்க. இந்த வருடம் நம்மளோட ஆலயத்தில் அம்பிகைக்கு வருடந்தோறும் நடப்பது போல் காலையும் மாலையும் இருவேளையும் அம்பிகைக்கு அபிஷேகங்களும் யாகங்களும் சகசிரநாம அர்ச்சனையும் நடைபெறும். இதில் நீங்கள் உங்கள் பங்கு வகிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே பலன் அதிகம். நீங்கள் மற்ற நாளில் பூஜை பண்ணுறதை விட இந்த கூட்டு பிரார்த்தனையாக செய்யும்போது இன்னுமே பலன் அதிகம். நீங்களும் இந்த பூஜையில் ஒரு நாள் உபயதாரராக கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் மூலமாக நீங்கள் அதை பதிவு பண்ணலாம். இப்படி நீங்கள் பதிவு பண்ணி நீங்கள் இந்த பூஜையில் நீங்களும் கலந்துக்கிட்டு அன்னையினுடைய அருளை பெறலாம். இந்த கேட்டதை கேட்டவண்ண வள்ளித்தரக்கூடிய இந்த நவராத்திரியை யாரும் தவற விட்டுடாமல் அம்பிகையினுடைய பூஜையில் பங்கு பெற்று அம்பிகையினுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த பூஜையில் கலந்துக்கிறது பல மடங்கு உங்களுக்கு நன்மை தரும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் சந்திக்கிற இந்த அன்னையினுடைய உற்சவத்தை தவற விடாமல் அனைவரும் உங்கள் பங்களிப்பை தந்து அன்னையினுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு பூஜை முடிந்தது பிறகு உற்சவம் முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அன்னையினுடைய பிரசாதமானது உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நமோ